வடக்கு மாகாணத்தில் காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆளுநர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத்தலைவர்களான ஆளுநர் PSM சார்ல்ஸ், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. காணி உறுதி பத்திரங்கள் வழங்கல், மீள்குடியேற்றம், புதிய வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் இதன்போது கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில், என்றாலும் அந்த அபிவிருத்தி என்ற விடயத்திலே யாழ் மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் பல சவால்களுக்கு மத்தியிலே தான் நாங்கள் அவற்றை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கின்றது. இதிலே முக்கியமான 2 விடயங்களை நான் இங்கே கூற வேண்டியதாக இருக்கின்றது. வடமாகாணத்திலே எனக்கு அறிக்கையிடப்பட்டதன்படி 90,000 பேருக்கு உரிமம் வழங்க வேண்டிய ஒரு கணிப்பீடு எங்களிடம் இருக்கின்றது. அதிலே ஏறக்குறைய 20,000 பேருடைய காணிகளிலே லேண்ட் டிஸ்பியூட், அதாவது காணிகளுக்கிடையே முரண்பாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட 60,000 பேருக்கு உடனடியாக அந்த உரிமத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் என என்னுடைய மாகாண காணி ஆணையாளர் என்னிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த 60,000 உரிமங்களையும் மே மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கி வைக்கும்படி ஜனாதிபதி கடைசியாக இந்த மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது என்னிடம் தெரிவித்திருந்தார். எனவே அந்த பொறுப்பை நான் காணி ஆணையாளரிடமும் திணைக்களத்திடமும் பிரதேச செயலாளர்களின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றும்படி கூறியிருக்கின்றேன்.